ஜனவரி 13 சீனா செல்லும் மானுர ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 13 சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று இராஜதந்திர வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகிறது. ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் கடந்த மாதம் இந்தியாவுக்கு சென்றிருந்த ஜனாதிபதி ஜனவரி மாதம் சீனாவுக்கு செல்வதை உறுதிப்படுத்தியிருந்தார். எனினும் திகதி விவரங்கள் வெளிப்படுத்தப்படாமல் இருந்தது. இந்த நிலையிலே ஜனவரி மாதம் 13 தொடக்கம் 17 வரை அவர் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் மக்களை இழிவுபடுத்துகின்றனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் மக்களை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டு வருவதாக தொழிலாளர் மக்கள் முன்னிலையின் தலைவர் சமீர பெரேரா தெரிவித்துள்ளார். பட்டனில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். திருமணத்திற்கு தயாரான இளைஞன் பரிதாபமாக பலி. காலி கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தொடந்துவ மற்றும் குமாரகந்த சந்திப்பில் நேற்று முன்தினம் இரவு 7:45 மணியளவில் விபத்து இடம்பெற்றுள்ளது. முன்னால் சென்ற வெளிநாட்டவர் ஒருவரின் மோட்டார் சைக்கிளுடன் மோதுண்டு விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது தூக்கி எறியப்பட்ட இளைஞன் எதிரில் வந்த பேருந்தில் மோதுண்டு ஸ்தலத்திலே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோதர பட்டுவத்த தொடந்துவ பகுதியைச் சேர்ந்த 25 வயதான சந்தீப் லஷனா என்ற இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 2 நாட்களில் திருமணம் நடைபெறவுள்ள நிலையில் இளைஞன் விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கடல் தொழிலாளர்களுக்கு எரிபொருள் மானியம். கடந்த வருடத்தின் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதங்களுக்கான எரிபொருள் மானியத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த மானியங்களை எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கடல் தொழில் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார். காலி ஹஃபராத்துவ பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இந்த விடயத்தை தெரிவித்தார். ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எதிரான வழக்கு. செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறிய 12 ஜனாதிபதி வேட்பாளர்களில் மீதமுள்ள 5 பேருக்கு எதிராக அடுத்த வாரம் வழக்கு தொடரப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி தற்போது 7 ஜனாதிபதி வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இது குறித்து தேர்தல் ஆணைக்குழு அதிகாரியொருவர் தெரிவிக்கையில், செலவு அறிக்கை சமர்ப்பிப்பு முடிந்த அன்றே தபால் மூலம் அறிக்கை அனுப்பப்பட்டதால் ஒரு வேட்பாளர் மீது வழக்கு தொடரப்படாது என கூறினார். இதேவேளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத 1040 வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அண்மையில் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர்களுக்கான கொடுப்பனவு. அரசிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் 10,000 ரூபாய் பண்டிகை முற்பணத்தை 40,000 ரூபாவாக உயர்த்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கோரிக்கையை அரசாங்கத்திடம் அரசு ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசு அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கை அரசாங்க அதிகாரிகள் தொழிற்சங்க சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் PAP பஸ்நாயக்க ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார். அர்ஜுன் அலோசியஸ் நிறுவனத்திற்கு எதிராக நீடிக்கப்பட்ட தடை. பிரபல வர்த்தகர் அர்ஜுன் அலோசியஸுக்கு சொந்தமான பெர்சுவல் ட்ரீசரிஸ் நிறுவனத்திற்கு எதிராக தடை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் வங்கியல்லாத நிதி நிறுவன கண்காணிப்பு திணைக்களம் நேற்று பிற்பகல் விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பெர்பச்சுவல் ஸ்ட்ரீட்ரஸ் நிறுவனத்தின் வர்த்தக நடவடிக்கைகளை இடைநிறுத்துவதற்கான தீர்மானம் 2025 ஜனவரி 5ஆம் தேதி பிற்பகல் 4:30 முதல் அமுலாகும் வகையில் மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்க இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வருடங்களில் 12,000 பேர் பலி. கடந்த 5 வருடங்களில் நாடு முழுவதும் 12,140 பேர் வீதி விபத்துகளில் இறந்துள்ளதாக இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. போலீஸ் திணைக்களத்தின் வீதி பாதுகாப்பு இயக்குனர் HAKVA இந்திக கபுகோடவின் மேற்பார்வையில் நடத்தப்பட்ட ஆய்விலிருந்து இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் சாலைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் இறப்புகளை குறைக்க போக்குவரத்து சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் போலீஸ் தரப்பு கோரியுள்ளது.